கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதேன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அதாவது ஊழியக்காரனுக்கு எனப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற லிமிட் எனப்பட்ட சில காரியங்கள் இருக்கு. வேதத்துல கூட எத்தனையோ ஊழியக்காரர்களை குறித்து சொல்லப்படுது. ஆபிரகாம் கூட தன்னுடைய ஊழியக்காரரோடு கூட தான் அந்த மோரியா மலைக்கு கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியா போகிறாங்க. அந்த மோரியா தேசத்துக்கு வந்தாயிடுச்சு. ஆனா கர்த்தர் முன்குறித்த அந்த மலைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனுடைய ஊழியக்காரர்களை எல்லாவற்றையும் அடிவாரத்திலேயே விட்டுட்டு போயிட்டார். அதே போல பரலோகத்திலையும் பாருங்க, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தேவ சமூகத்தில் வந்தபோது அவனுடைய வலது பக்கத்தில் பிசாசு நிற்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் அங்க ஊழியக்காரர்களாய் செயல்பட்ட தூதர்கள் ஒரு மாற்றத்தையும் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு செய்யல. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊழியத்தையே செய்தாங்க. அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைத்து போட்டு தேவன் விரும்புகிற தலைப்பாகையும் தேவன் விரும்புகிற வஸ்திரத்தை உடுத்தினாங்க. இயேசு கூட ஒரு உவமை சொல்லும் போது சொல்றாங்க, இந்த இளைய குமாரன் தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் செலவழிந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த எஜமானன் சொன்னதுக்கு அப்புறம் தான் மோதிரமே போடுறாங்க, வஸ்திரமே உடுத்துறாங்க, பாதரட்சியே தொடுத்து கொள்றாங்க. இப்போ ஊழியக்காரன் எனப்பட்டவர் ஒரு லிமிட் தான், அதுதான். ஆனா சகோதரன் அப்படி கிடையாது. சகோதரனுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுதுன்னா, எகிப்து தேசத்துல சங்காரதூதன் வந்தபோது தலைசன் பிள்ளையாகிய சகோதரன் மரிக்கிறாரு, மற்ற சகோதரர்கள் எல்லாம் காக்கப்படுகிறாங்க. அதாவது ஒரு சகோதரன் எனப்பட்ட மனிதன் சக உதிரம் ஓடுகிற ஒரு மனிதனாக மாறுகிறான். ஒரு தகப்பனுக்குள்ள என்ன ரத்தம் ஓடுதோ அதுதான் பிள்ளைகளுக்குள்ளேயே ஓடுது அப்படிங்கிற. அப்ப இயேசு இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுவரைக்கும் நீங்களும் உங்களை ஊழியக்காரராத்தான் பார்த்தீங்க. ஆனா நான் சகோதரன் என்கின்ற ஸ்தானத்துலதான் உங்களை நடத்தினேன். ஆனா இன்றைக்கு வெளியரங்கமா நான் உங்களிடத்துல என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் ஊழியக்காரரை போல எண்ணாம என்னுடைய சகோதரர்களை போல எண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நான் பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்ட அத்தனையோ உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறார். ஒரு சகோதரன் எனப்பட்டவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர் தான் சகோதரன். பாருங்க, அப்ப இயேசு நமக்கு ஒரு நல்ல சகோதரன். இந்த உலகத்துல பாருங்க, இயேசுவை ஏதோ மகான்களை போல பார்க்கிறாங்க. சில சபைகளில இயேசுவை கடவுளா பார்க்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில இயேசுவை இரட்சகரா பார்க்கிறாங்க, இயேசுவை பரிகாரியா பார்க்கிறாங்க. ஆனா இயேசு எப்படி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னா, சகோதரனாய் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நாள் இயேசு ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, இயேசுவினுடைய தாயாயிருந்த மரியாளும் இயேசு பிறந்த பின்பு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த சகோதரர்கள் இயேசுவின் அண்டையில வருகிறாங்க. வந்த பொழுது அந்த சபையில கூடியிருந்த மக்கள் சொல்றாங்க, இதோ உன் தாயும் உன் சகோதரும் வெளியே இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அதாவது உலகத்துக்கு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் இயேசுவினுடைய சகோதரர்கள் என்ற பார்வை இருந்தது. ஆனா இயேசு அதற்கு அவர்களுக்கு என்ன சொன்னார் என்று 3 சுவிசேஷத்தில் சொல்றார். முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 8வது அதிகார 21வது வசனத்துல
அப்படி சொன்ன மக்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, லூக்கா 8:21, அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். அப்ப மரியாளுக்கு பிறந்தவங்க மரியாளுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள் கிடையாது. காரணம் என்னன்னா, நான் தேவனால் பிறந்தேன், தேவனுடைய ஆவியானவர் மரியாளின் மேல நிழலிட்டாரு, தேவனுடைய வார்த்தை மரியாளுடைய வாழ்க்கையில நிறைவேறி இவ்விதமாய் நான் பிறந்தபடினால, தேவனுடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்களெல்லாம் என்னுடைய சகோதரர் என்று லூக்கா ஒரு பதத்துல எழுதுறார். ஆனா இதை மார்க் சொல்லும் போது எப்படி சொல்றார் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரம் 33, 34 வசனத்தையும் வாசிக்கிறோம். 32ல இருந்து வாசிக்கிறோம். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை உற்று பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார்கள். இயேசு இங்க ஒரு இன்னொரு பெயரை உள்ள கொண்டு வர்றார். அதாவது மத்தேயும் லூக்காவும் சகோதரர் தாய் என்று சொன்னாங்க, ஆனா இங்க மார்க்கு சகோதரியும் என்று சொல்றார். பெண்களுக்கு இயேசு சகோதரனாக மாறுகிறார், மூத்த சகோதரனாக மாறுகிறார். அப்ப இயேசு சகோதரனாய் மாறுகிறார் அப்படிங்கிறத இதை மத்தேயு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, இதை கொஞ்சம் இன்னும் வித்தியாசமா சொல்லும் போது சொல்றாரு. 12வது அதிகாரத்தினுடைய 49வது வசனம் சொல்லுகிறது. 48ல இருந்து வாசிக்கிறோம். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை நீட்டி தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இப்ப இங்க இயேசு யார சகோதரனா பாக்குறாரு, யார தாயா பாக்குறாரு, யார சகோதரியா பாக்குறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். நீ சொல்ல போனா பரலோகத்தில் இருக்கிற தேவனை முதலாவது பிதாவாக அழைக்கிறவர்கள் முக்கியம். எத்தனையோ பேரு அவருடைய நாமத்தின் நிமித்தமா பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குறாங்க, அவரை பின்பற்றாது எத்தனையோ பேர் ஊழியம் செய்யறாங்க. அதைத்தான் மத்தேயு 7ல சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்களை பார்த்து நான் உங்களை அறியேன் என்பாராம். அவங்க சொல்லுவாங்களாம், நம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணுமே, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கணுமே, ஊழியம் செய்தோமே என்ற போது, அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிறார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று எந்த ஒரு மனிதன் அழைக்கிறானோ அந்த மனிதன் தான் பிதாவினுடைய சித்தத்தை செய்வான். நீ சொல்ல போனா மனிதனுடைய ஆவி மனிதனுக்குரியவைகளை சிந்திக்குது, மிருகத்தினுடைய ஆவி மிருகத்துக்குரியவைகளை சிந்திக்குது. தேவனுடைய ஆவி இருந்தா தாங்க தேவனுக்குரியவைகளை சிந்திக்க முடியும். அப்ப இயேசுவுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரு, அவர்தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்தார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு சகோதரராய் மாறணுமா இருந்தா இயேசுவினுடைய ஆவியை பெற்றாதான் இயேசுவினுடைய வார்த்தையின்படி வாழ முடியும்.
இயேசுவினுடைய வார்த்தையின்படி வாழுகிற போது பரலோகத்தில் இருக்கிற தேவனை பிதா என்று அழைக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வருகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் விரும்புகிறதை செய்கிறோம். அநேகருடைய ஜெபங்கள் எல்லாம் என்னன்னா, இவர்கள் செய்கிறத தேவன் விரும்பணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் விரும்புறத நீங்க செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப தேவன் எதை விரும்புகிறார்? ஏதேன் தோட்டம் எனப்பட்டது தேவன் விரும்பி உருவாக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்துல மனுஷனும் மனுஷையும் ஆள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்ப தேவன் எப்படி பரலோகத்துல ஆட்சி செய்கிறாரோ, தேவன் படைத்த இடத்துல தேவன் விரும்புகிறபடியே ஆட்சி செய்யும்படியாத்தான் தன்னுடைய ரூபத்தின்படி ஆணையும் பெண்ணையும் படைத்து ஏதேன் தோட்டத்துல வைத்தார். அதே மாதிரிதான் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற வீடா இருக்கலாம், நீங்க செய்கிற வேலையா இருக்கலாம், நீங்க செய்கிற ஊழியமா இருக்கலாம், நீங்கள் செய்கிறபடி எல்லாம் தேவன் விரும்பணும் என்று கேட்காம, தேவன் விரும்புகிறபடியெல்லாம் நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கணும். இப்ப கர்த்தர் எதுல முதலாவது பிரியப்படுகிறார்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியங்கள். இப்ப விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய ஆவிக்குள்ளதான் விசுவாசம் வருது பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல கூட பவுல் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அப்படின்னு மாம்சத்துக்குரியவைகளை ஒரு லிஸ்ட் போடுறாரு. அதுல ஆவிக்குரிய கனிகள் மறைந்திருக்கின்றன அப்படின்னு அந்த லிஸ்ட்ல விசுவாசமும் உள்ள வருது. அப்ப கர்த்தருடைய ஆவி வந்தா தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் விசுவாசமே வரும். இப்ப இங்க இயேசுவினுடைய சகோதரர்களாய் மாறணுமா இருந்தா, இயேசுவினுடைய ஆவியை பெற்றாத்தாங்க இயேசுவினுடைய சகோதரராய் மாற முடியும். அப்போ ஒரு சகோதரன் எனப்பட்டவர் எப்ப வேலை செய்கிறாரோ இல்லையோ, செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா வேலை செய்வார் பாருங்க. இதை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. சிநேகிதன் எனப்பட்டவன் எக்காலத்திலும் சிநேகிப்பானாமா. அது மாத்திரமல்லாது சகோதரன் எனப்பட்டவன் கரெக்டான டைம்ல உதவி செய்வானாமா. இன்னைக்கு எத்தனையோ பேரு சகோதரர் சகோதரர்னு சொல்லிக்கிறாங்க, கரெக்டான டைம்ல பாருங்க காலவாரி விட்டுருவாங்க. இந்த உலக சகோதரர்கள் அப்படித்தான். ஆனா நம்மளுடைய இயேசு எனப்பட்ட சகோதரனுடைய கேரக்டரை பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஃபேமிலியோடு கூட ஆட் பண்ணி வைக்கிறார். வேதம் சொல்லுதுங்க, ஆதியாம புஸ்தகத்தினுடைய 43வது அதிகாரம் 2-9 வரைக்கும், பென்யமீன் எனப்பட்ட ஒருவன் யோசேப்பினுடைய சகோதரனா இருக்கிறான். இந்த பென்யமீனுடைய பையில எதிர்பாராத விதமாக அரண்மனையில் இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரம் உள்ள வந்துடுது. அவன் செய்யாத குற்றத்தின் மித்தமாய் குற்றவாளியாய் அகப்பட்டு விடுகிறான். இந்த குற்றவாளியாய் அகப்படுத்தினதே இந்த சகோதரன் தான் பாருங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை சகோதரரிடத்துல சொல்றார், மாம்ச சகோதரிடத்துல சொல்றார். அந்த சகோதரர்கள் எங்களையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உன்னை தலையா மாத்திருவாரா? சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னை வணங்குமா, நாங்கெல்லாம் உன்னை கும்பிடுவாங்கம்மா என்று சொல்லி பொறாமைப்பட்டாங்களாமா. இன்னைக்கு உலகம் இதுதாங்க சொல்லும். ஒரு மனுஷன் தரமட்ட லெவல்ல இருந்தானா அவனை ஏற்றுக்கொள்வதற்கெல்லாம் வாய்ப்பு வருது. ஆனா அந்த மனிதனுக்கு ஏதாவது உயர்வுகள் வர வர இந்த மாம்ச சகோதரர்களுக்குள்ள எரிச்சல், பகை, தேவையில்லாத அந்த காயினுக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவங்கள் அத்தனையும் சகோதரர்களுக்குள்ள வருது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படிங்கிறார். இந்த யோசேப்பினுடைய தரிசனத்தை சொன்ன உடனே தகப்பனோ சகோதரரோ, பிரைஸ் தி லார்ட் பிரதர், நம்ம குடும்பத்துல இப்ப
இப்படி ஒரு தரிசனம் பெற்ற ஒருத்தனுமே இல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால கட்டாயம் நம்ம கூடி ஜெபிக்கலாம் அல்லது கூடி பலி செலுத்தலாம் வாங்க அப்படின்னு ஒருத்தருமே முன் வரல. இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி இந்த சொப்பனக்காரனை கொலை செய்வோம், எப்படி சொப்பனம் நிறைவேறு என்று பார்க்கலாம் என்கின்ற ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது அந்த இடத்தின் பேரு தோத்தானில் இந்த பிளான் நடந்ததாமா. ஒரு குழியில ரூபன் காண்பித்தபடி போடுறாங்க. இந்த குழியில கொலை செய்யலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது அங்க ஒரு யூதா எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து ஆலோசனை கொடுக்கிறார். அதாவது இவனை கொலை செய்து இவனுடைய ரத்தத்தை சிந்துவதனால லாபம் என்ன? இந்த யூதாவினுடைய கேரக்டரை பைபிள் அழகா வர்ணிக்குதுங்க. முதலாவது, அவன் ஒரு பண ஆசை பிடித்தவன். லாபம் என்ன? அதாவது எதை செய்தாலுமே ஒரு லாபத்தோட தான் செய்யணும்னு நினைக்கிறார். ஒரு நாட்கள்ல மிஷினரிகள் வந்து தங்களுடைய பொருள் ஆதாரங்களை அத்தனையும் வித்து அதை காஸ்புலா கன்வெர்ட் பண்ணாங்க பாருங்க. சுவிசேஷத்திற்கு தங்களுடைய படிப்பை, தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய திறமைகளை எல்லாம் விலைக்கிரயமாக மாற்றினாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ பேரு இந்த காஸ்புலை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு நூதனமான பிளானுக்குள்ள போயிட்டாங்க. இது இந்த யூதாவினுடைய கேரக்டர் தான். இந்த யோசேப்பை இஸ்மவேலர் கையில விட்டு இதுல லாபம் சம்பாதிக்கலாம் என்கின்ற ஒரு ஐடியா கொடுக்கிறார். இதை குறித்து ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 37வது அதிகாரத்தினுடைய 26, 28 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. 37ஆம் அதிகாரத்தினுடைய 26ல இருந்து 28 வரைக்கும். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? இவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். சகோதரர் பாருங்க, சொந்த சகோதரனை வச்சு பணம் சம்பாதிக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல, கர்த்தரை அறியாத குடும்பங்கள்ல அல்லது பெயரளவுல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவங்கள சொத்தை அபகரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆள் மாறாட்டம் பண்ணி என்னென்னமோ காரியங்கள் பண்றாங்க. இது எல்லோருக்குள்ள இருக்குது. இந்த சகோதரன், உடன் பிறந்த சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை எகிப்துக்கு விற்று போடுறாங்க. அப்ப இந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது, லாபம் தேடினது யாருன்னா இந்த யூதா தான். இந்த யூதா லாபம் தேடினது மாத்திரமல்ல, 38வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியினுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தார். இவங்க தாத்தா பண்ணாத ஒரு தப்பு, இவங்க தாத்தாவுக்கு அப்பா ஆபிரகாம் பண்ணாத ஒரு தப்பு, இவங்க அப்பா பண்ணாத ஒரு பெரிய தப்பு பண்றாரு. ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீ கானானிய ஸ்திரிய கல்யாணம் முடிக்க கூடாது அப்படின்னு சொந்த ஊர்ல போய் பொண்ணு எடுத்துட்டு வர்றாரு. இந்த ஈசாக்கு யாக்கோபனிடத்துல சொல்லி அனுப்புறாரு, நீ கானானிய ஸ்திரிய கல்யாணம் முடிக்காத, உன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு போய் அங்க போய் பெண் எடுத்துக்கொண்டு அனுப்புறாரு. அப்ப பணாசை பிடித்தவன் மாத்திரம் கிடையாதுங்க, தாய் தகப்பன் ஏற்படுத்தி வைத்து பூர்வ எல்லைக்குரிய உடைச்சிட்டார். எத்தனையோ பேருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜி அவர்களுடைய பெற்றோர் இருந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜி போல கிடையாது. ஆனா அவங்க தனக்கு பிறந்த பிள்ளைகளிடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜி எதிர்பார்க்கிறாங்க. இந்த யூதா பாருங்க, இந்த இஸ்ரேல் மாதிரி கூட திருமணம் முடிக்கல. இங்க வேதம் சொல்லுகிறது, கானானிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சாங்களாமா. இந்த கானானிய ஸ்திரிக்கு 3 பிள்ளைகள் பிறகுறாங்க. அந்த 3 பிள்ளைகள்ல முதல் பிள்ளை வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனா இருந்தான்.
சார் ஒரு நல்ல யூதாவுக்கு பிறந்த பிள்ளைதான எப்படி பொல்லாதவன் ஆனான்னா, டிஎன்ஏ வேலை செய்யுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருதயம் குத்தப்பட்டு கர்த்தரே தேவன் என்று இயேசுவே ரட்சகர் என்று முழுகி ஞானஸ்தானம் எடுக்காம, அழகான பிள்ளைக்காக ஒரு பையன் ஞானஸ்தானம் எடுப்பானா, அழகான பிள்ளைக்காக ஒரு பொண்ணு ஞானஸ்தானம் எடுக்கும் அப்படின்னா, கட்டாயம் பாருங்க அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பொல்லாதவர்களா இருப்பாங்க, இன்னும் பார்த்தா துஷ்டர்களா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆதியிலேயே தேவனுடைய புத்திரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு பெண் எடுத்ததுனால அவர்களுக்கு பிறந்தவர்கள் ராட்சதர்களாய் இருந்தாங்களாமா. இன்னைக்கு ராட்சதர்களைத்தான் உலகம் போக்கஸ் பண்ணுது. ஆனா வேதம் சாந்த குணம் உள்ளவர்களை போக்கஸ் பண்ணுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களை போக்கஸ் பண்ணுது. அப்ப உலகம் இருள்ல இருக்குது, தேவனுடையவர்கள் ஒளியில இருக்கிறாங்க. இப்ப இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லாதது போல இந்த கானானியருக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் திருமணம் முடிச்சா, அவனுக்கு ஒரு பெண்ணை எடுத்தான். அந்த பெண் யாருன்னா ஒரு இஸ்ரவேல் வம்சத்தில் வந்த தாமார் எனப்பட்ட ஒரு பெண். இந்த தாமாரை திருமணம் முடிச்சு இவன் பொல்லாதவனாய் இருந்தபடியினால தேவனாலே அவனுக்கு மரணம் முன்குறிக்கப்பட்டு இறந்துருச்சு. மறுபடியும் ஒரு சகோதரனை கட்டி கொடுக்குறாங்க. அந்த மறுபடி தாமாரிடத்துல இவன் போய் சந்தோஷமாய் இருந்துட்டு குழந்தை பிறப்பதற்கு தேவையான விந்தணுக்கள் வருகிற போது இவன் மிகப்பெரிய தவறுதல் பண்ணிட்டான். என்னன்னா, என்னுடைய விந்தணுக்கள் என்னுடைய பேரை சொல்லாம எங்க அண்ணனுடைய பேரை சொல்றதுக்கு நான் எதுக்கு செலவு பண்ணணும்? இன்னைக்கு எத்தனையோ பேர் சுயநலம் பாருங்க. ஒரு காலத்துல பிரேயர் எனப்பட்டது, ஆண்டவரே அழிந்து போகிற ஜனங்களை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும், குடிவெறியில் இருக்கிறவர்களை ரட்சியும் என்று சொல்லி கொண்டிருந்த ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு என்னுடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதியும், என்னுடைய போதகரை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியுங்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்துருச்சு பாருங்க. அதாவது ஒரு காலத்துல ஆத்து தண்ணிய வெட்டி வயலுக்குள்ள ஓடும், ஒரு வயல்ல பாஞ்சு அடுத்த வயலுக்கு போய் அப்படி பாஞ்சு பாஞ்சு கடைசி வயல் வரைக்கும் போகும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, இப்ப வாய்க்கா வெட்ட ஆரம்பிச்சாங்க, இந்த வாய்க்கா தண்ணியை எடுத்து விட ஆரம்பிச்சாங்க. இப்ப வாய்க்கா தண்ணி போய் ஒரு பெரிய பைப்புல தண்ணி கொண்டு போய் வயல்ல விட்டாங்க. கடைசியா இப்ப சொட்டு நீர் பாசனம் வந்துருச்சு. இந்த சொட்டு நீர் பாசனம் என்ன பண்ணோம்னா, எங்க செடி இருக்குதோ அந்த இடத்துல மாத்திரம் தண்ணி பாயும், மற்ற இடத்துல தண்ணி பாயாது. ஆனா பரலோகத்தில் இருக்கிற பிதா பாருங்க, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்றார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரிசிக்க பண்றார். அதாவது கடவுளுடைய திங்கிங், பிராட் திங்கிங். என்னால் படைக்கப்பட்ட மனுஷன் ஒருவேளை என்னை வழிபடாமல் இருக்கலாம், என்னை அறியாமல் இருக்கலாம், ஆனாலும் ஒரு நாள் அவனை அறிந்து கொள்வான், என்னை வழிபடுவான் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒரு தயான குணத்துல இருக்கிற தேவன். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் பாருங்க, தயாள குணம் போய் குறுகிய வட்டம். இதுதான் இந்த யூதாவின் கானானிய ஸ்திரீயிலிடத்திலிருந்து பிறந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற எண்ணங்கள். இது டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரியுது பாருங்க. அதன் நிமித்தமாய் அவன் இறந்து போயிட்டான். இப்ப யூதாவினுடைய எண்ணம் என்னன்னா, இந்த 2 பிள்ளைகளும் இறந்ததுக்கு காரணம் தன் மருமகளாகிய தாமார் தான் சொல்லி 3வது ஒரு பிள்ளையின் பேரு சேலா. சேலா என்பதற்கு மர்மம் என்று அர்த்தம். அத மர்மமாகவே இவன் 3வது பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்கல. அதாவது இந்த யூதாவினுடைய 2வது கேரக்டர் கானானிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சது மாத்திரமல்ல, 3வது கேரக்டர் பாருங்க, ஒரு பகுத்தறிவு என்கின்ற சிந்தையே கிடையாது. இதற்கு பின்னணியில என்ன, கர்த்தர் ஏன் இந்த குடும்பத்தில் இப்படி செய்யறாருங்கிறது தெரியாம இந்த 3வது காரியம் என்ன பண்ணிட்டாருன்னா, செய்யாத ஒரு குற்றத்திற்காக தாமார் தண்டனை அனுபவிக்கும்படி தன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். இப்ப இந்த சேலா பெரியவனான போது தாமாருக்கு திருமணம் முடித்து கட்டாயம் கொடுத்திருக்கணும், ஆனா கொடுக்கல.
இப்ப இதை விசாரிக்கும்படி இந்த தாமார் வேறு வேஷம் தரித்து கொண்டு வழியில் இருக்கிறாங்க. இப்ப யூதாவுக்கு மனைவி இறந்து விட்டுறாங்க. இப்ப மயிர் கத்திரிக்கிறதற்கு வேற ஊருக்கு போகிற வழியில தான் தாமார் முக்காடிட்டு கொண்டிருந்த போது மருமகள் என்று கூட தெரியாமல் அவள் வேசி என்று நினைத்து அவளிடத்துல தவறுதலான ஒரு உறவு வைத்துறார். வேசித்தனம் பண்ணினது யாருன்னா யூதா தான். அதாவது வேத வசனத்தின்படி வாழல, பணாசை பிடித்தவனாய் இருந்தாரு, வேசித்தனமும் பண்ணிட்டார். அந்த வேசித்தனம் பண்றதுக்கு அந்த பெண்ணினிடத்துல பணம் கொடுக்கறதுக்கு விட்ட பணம் இல்லை. அதனால தன் கையில் இருந்த கோலையும் மோதிரத்தையும் அடமானமா கொடுத்து வேசித்தனம் பண்ணிட்டு வந்துட்டார். 4வது காரியம், ஒரு வேசித்தனம் பண்ணுகிறவனா இருந்தார். இதுக்கு அப்புறம் 5வது காரியம் என்னன்னா, உன்னுடைய மருமகள் அவள் ஊரில் போய் தவறுதலாய் வாழ்ந்து கற்பமாகி விட்டாள் அப்படின்ன போது அதற்கு யூதா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாருங்க. 38வது அதிகாரத்தினுடைய 24, 25 வசனத்துல ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் குமாரத்தியாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கற்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான். யோசிச்சு பாருங்க. ஏன்னா என் 2 பிள்ளைய கொன்ன விளைவுதான். அது மாத்திரமல்ல, அவ ஊர்ல போய் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா, அவளை சுட்டெரிக்க வேண்டும் அப்படிங்கிற. எத்தனையோ பேரு தன் பிழையை உணர்கிறதே கிடையாதுங்க. ஊர்ல எல்லா இடங்களிலும் இருக்கிற குற்றங்களை எடுத்து எடுத்து உலகத்துல காண்பிக்கிறதே வேலையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இது உலகம் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவங்க, ஊழியத்துல அனுபவம் உள்ள என்று சொல்லுகிற எத்தனையோ பேருக்குள்ள இந்த ஹேபிட், மற்றவனுடைய குறையே அது குறையவே கிடையாது, அதை எடுத்து குறையா காண்பித்து அதை பாப்புலராட்டி ஆக்குறதுங்க. அது நோவா வஸ்திர விலகி படுத்திருந்த போது அந்த காம்போயை தகப்பன் நிர்வாணியாய் படுத்திருக்கிறான் என்று அறிவிச்சாராமா. நிர்வாணியாவெல்லாம் படுக்கல, வஸ்திர விலகி படுத்திருந்தாரு. ஆனா அந்த நாட்கள்ல இருந்த அந்த சேமு யாபேத்து வேற வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து நோவாவினுடைய நிர்வாணமா இருக்கிறார்னு மூடிட்டாங்க. அவர் நித்திரை போதை தெளிந்த பின்பு இன்னொரு வஸ்திரம் இருக்கிறதை பார்த்தேன், காமின் குமாரன் ஆகிய கானான் சபிக்கப்பட்டவன் என்று சாபம் கூறினார். அப்ப இந்த கானானிய ஸ்திரிய கல்யாணம் முடிச்ச யூதாவுக்குள்ள இந்த கானானியருடைய கேரக்டர் இருக்குது. அதாவது நிர்வாணத்தை அறிவிக்கிறது தேவனுடைய வேலை அல்ல, தேவனுடையவர்கள் வேலையும் கிடையாது. ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைக்கிற போது ஆதியாகமம் 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணிகளாயிருந்தும் விற்கப்படாதிருந்தார்கள். ஆனா என்றைக்கு சாத்தானின் சத்தத்தை ஏவாள் கேட்டாங்களோ, சாத்தானின் வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்தாங்களோ, சாத்தானின் பிள்ளையா மாறிட்டாங்க. அதை ஆதாமுக்கு கொடுத்த போது ஆதாமும் சாத்தானுடைய பிள்ளையா மாறியாச்சு. இப்ப இருவரும் எதை பார்த்தாங்கன்னா, ஒருவரை ஒருவர் நிர்வாணிகள் என்று பார்த்தாங்க. அப்ப நோவா காமின் பிள்ளையாகிய கானானை சபித்தது ஏதோ தம் பிள்ளை தப்பு பண்ணினதாக அல்ல, அவன் சாத்தானுக்கு ஊழியம் செய்தான், அதனால சபித்தார். அதே மாதிரிதாங்க இங்க யூதாவுக்குள்ள இந்த சாத்தானினுடைய சுபாவம் தான் தன்னுடைய குற்றத்தை பார்க்காதபடி மற்றவர்களுடைய குற்றத்திற்கு கொலையே செய்யணுங்கிற ஒரு சுட்டரிக்கப்பட வேணுங்கிறார். இந்த சுட்டரிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த தாமார் தன்னிடத்தில் தவறு செய்தவர் யார், அவருடைய கையிலிருந்து நான் என்னத்தை பெற்றுக் கொண்டேன் என்று மோதிரத்தையும் கோலையும் கொடுக்கிறாங்க. இதற்கு பின்புதான் யூதா சொல்றாரு, அவள் என்னை காட்டிலும் உத்தமிங்கிறார். சார், இப்பேற்பட்ட ஒரு பர்சன்
எந்த இடத்துக்கு வர்றாருன்னா யோசேப்பையே மனந்திரும்ப பண்ணுகிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. வேத சொல்லுதுங்க, தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம் வருது. யோசேப்பு எகிப்து தேசத்துல மிகப்பெரிய ஒரு அதிபரா மாறி இருக்கிறாரு. இப்ப உலக நாடுகளிலிருந்து தானியத்திற்காக எகிப்துக்கு வந்த போது இப்ப இந்த 10 பேரும் சேர்ந்து வர்றாங்க தானியம் வாங்குறதுக்கு. இவர்கள் வந்தவர்கள் தன் சகோதரர்கள் என்று யோசேப்பு அறிந்து கொள்றார். இதை குறித்து ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சகோதரர் என்று அறிந்ததுக்கு அப்புறம் அவர்களிடத்துல விசாரிக்கிறார். நீங்கள் யார், எவ்விடத்தார் என்று விசாரித்த போது அவர்கள் யோசேப்பை குறித்து ஒரு பொய் சொல்றாங்க. அது யோசேப்பிட்டே சொல்றாங்க. அதாவது யோசேப்பை குறித்து அவங்க தகப்பனார் இடத்துல போய் சொன்னாங்க பாருங்க. ஓகே, ஒத்துக்கலாம். என்னன்னா, இந்த மாதிரி நாங்க வழியில வருகிற போது இந்த வஸ்திரம் ரத்தத்துல கரைபட்டு கிடந்தது, இது யோசேப்பின் வஸ்திரமா பாருங்கள் என்று தகப்பனார் இடத்துல போய் சொன்னாங்க. தகப்பனார் அதை நம்பிட்டார். ஆனா யோசேப்பினிடத்திலேயே இந்த 10 சகோதரர் ஒரு பொய் சொன்னாங்க. என்னன்னா, அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர் கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பனுடைய புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமல் போனான் என்றார்கள். பெரிய பொய். என்னன்னா, இவன் காணாமலா போனான். இந்த 10 பேரை சேர்ந்துதான் இஸ்மவேலர் கையில வித்தாங்க. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், காணாமல் போய் விட்டான் என்று. சில நேரம் பாருங்க, நம்ம இயேசுவுக்கு விரோதமாகவே நிறைய காரியம் செய்துட்டு இயேசுவினிடத்திலேயே போய் இயேசுவுக்கு ஏதோ சிலுவையில தண்டனை கிடைச்ச மாதிரி, அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் நாமெல்லாம் நிஜஸ்தர் மாதிரி இருப்போம். இங்கதான் பாருங்க, ஒரு சகோதரன் சகோதரனாய் உதவி செய்வார் பாருங்க. நமக்கு என்னன்னா, சகோதரன் என்னன்னா, எப்பேற்பட்ட சகோதரன் நல்ல சகோதரனா தெரிகிறார் அப்படின்னா, காசு இல்லைன்னு அண்ணன்ட்ட போய் கேட்டோம்னா அண்ணன் காசு கொடுத்துடணும். வீடு இல்லைன்னா அப்படின்னு கேட்டா அண்ணன் வீடு கட்டி கொடுத்துடணும். அப்புறம் இன்னும் என்னென்ன இல்லையோ அண்ணன் கேட்ட உடனே கொடுத்துடணும். அவரு தான் நல்ல அண்ணன். ஆனா இங்க ஒரு அண்ணன் யோசேப்பு எனப்பட்டு தேவாவியை பெற்ற சகோதரன் என்ன பண்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறாம உங்களை விட போறது இல்லை என்பதற்கு அடையாளமாக இந்த 10 பேரையும் கூட்டி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. 3 நாள் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறார். நீங்க தேசத்தை வேவு பார்க்க வந்தவங்க தான் என்று கடைசியா ஒருத்தனை அடிமையாக்க வைக்கிறேன்னு சொன்ன போது அவங்க சிமியோனை அடிமையாக வைத்துட்டு போயிடுறாங்க. சார், 10 பேரு வர்றாங்க. இந்த 10 பேர்ல இந்த ஒருத்தனை அடிமையா விட்டுட்டு போறமே, அவன் மனைவி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அவன் பிள்ளைகள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒருவேளை சித்தப்பாவா இருக்கலாம், அல்லது பெரியப்பாவா இருக்கலாம். மற்ற சகோதரரிடத்துல அப்பா எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அவன் கஷ்டம் அவன் தலைமையில பிரதர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. தேசத்துல மறுபடியும் பஞ்சம் அதிகரிக்கிறது. அப்ப யோசேப்பு சொல்லி அனுப்புறாரு, நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய இளைய குமாரனை அழைத்து கொண்டு வந்தாதான் அடுத்த விசை தானியம் கிடைக்கும் அப்படின்ட்டார். இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்காதீங்க, கிடைக்காது, நீங்களும் சிறைப்பட்டு போயிருவீங்க. போது இங்க சிமியோனை விட்டுட்டு போயிட்டோமே, அவன் என்ன ஆனானோ ஏதானோ திரும்பி அவங்க அப்பாவும் வரல, இந்த 10 பேரும் வரல. ஆனா வீட்டுல தானியம் எல்லாம் செலவழிந்த போது இப்ப ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது யாக்கோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு, நீங்கள் எகிப்துல போய் தானியம் வாங்கிட்டு வாங்கிறார். அந்த நேரத்துலதான் இப்ப யூதா வர்றார். யூதா எல்லாவற்றையும், அந்த எகிப்தினுடைய அரண்மனையில நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்றார். அதற்கு யாக்கோபு எனப்பட்ட இஸ்ரவேல் சொல்றாரு, ஏன் இவ்வளவு உண்மையை நீங்க சொல்லி ஏன் எனக்கு இப்படி துக்கத்தை வர வச்சீங்க? இந்த இளைய குமாரன் நீங்க இருக்கிறான்னு உங்களை சொல்ல சொன்னது யாரு என்று இவர்களிடத்துல கேட்கிறார். அதற்கு யூதா சொல்றாரு, அவன் தான் விலாவாரியா கேட்கிறானே, உன் தகப்பனார் உயிரோட இருக்கிறாரா, உங்க தகப்பனாருக்கு இத்தனை மனைவியா, இத்தனை பிள்ளைகளா, எல்லாமே கேட்கிறானே. அப்ப இந்த பிரச்சனைக்கு பின்னாடி
இவர் வேலை செய்யலைங்க, இவன் சகோதரன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டுல நம்ம சிக்கினது மாதிரி இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில மாட்டினது மாதிரி இருக்கலாம். இதற்கு பின்னணியில நாம இல்லைங்க, நம்ம சகோதரனாகிய இயேசு வேலை செய்துட்டு இருக்கிறார். அவர் எப்படி தயாள குணம் உள்ளவராய் இருக்கிறாரோ அந்த குணத்தை நமக்குள்ள உருவாக்குவதற்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறார். அது கோதுமைய விளைய வைத்த தேவன் அதை ஆசாரியன் கையில கோதுமையா வருவதற்கு விளைய வைக்கலையாமா. அதை இஸ்ரவேலர் கொண்டு போய் கைவிடாதபடி உரலோடு வைத்து கொத்துன்னு குத்தி அந்த உமிய தனியா எடுத்துட்டு மாவை தனியா எடுத்து மறுபடியும் குத்தி முதல் தரமான மாவை கொண்டு வந்து ஆசாரியனிடத்துல கொடுக்கணும். அந்த ஆசாரியன் இதை தேவ சமூகத்து அப்பமாக மாற்றுவார். அதே போல சில உபத்திரவம் நெருக்கடி நம்ம வாழ்க்கையில ஏன் தேவன் அனுமதிக்கிறார்னா, தேவகுமாரனாய் வெளிப்பட்ட இயேசுவினுடைய சாயலை தரித்துக் கொள்றதுதான். ஏன்னா அவர் சகோதரன், அவருக்கு நீங்களும் நானும் சகோதரராய் மாறுவதற்கு வேத வசனம் நம்மளை புடமிடுமாமா. அந்த புடமிடுவது எதற்காகனா இயேசுவின் சாயலை சிருஷ்டிப்பதற்கு தான். கடைசியா இந்த இஸ்ரேலிடத்துல யூதா சொல்றாரு, இந்த பென்யமீனை என் கையில கொடு, நான் ஜிம்மதாரி, பொறுப்பாளி, உத்தரவாதி அப்படிங்கிறார். உத்தரவாதம் கொடுத்த உடனே அந்த நேரத்துல இஸ்ரேல் இந்த பென்யமீனை மாத்திரம் கொடுக்கல, அந்த எகிப்து தேசத்தில் அதிபதியாய் இருக்கிற அந்த மனுஷனுக்கு தேவையான தின்பண்டங்கள்ல இருந்து எண்ணெயிலிருந்து உச்சிதமான காணிக்கைகளை கொடுத்து அனுப்புறார். இப்ப பென்யமீனோடு கூட தான் இந்த 9 பேர் வராங்க. வந்து யோசேப்பை சந்தித்த போது தன் சகோதரர்கள் வந்து விட்டார்கள் என்று அறிந்த உடனே யோசேப்பு தன் வேலைக்காரிடத்துல சொல்றாரு, இந்த 10 பேருக்கு என் வீட்டுல ஆகாரத்தை ஒழுங்குபடுத்தினர். சாப்பிட போனது பெரிய குற்றமா மாறிடுச்சு பாருங்க. அந்த வீட்டுல 10 பேருக்கு சாப்பாடு எல்லா பிறப்பின் முறைமையின்படி உட்கார வைக்கப்பட்டிருக்குது. இப்ப தேவையான தானியத்தையும் கொடுத்துட்டு இப்ப யோசேப்பு என்ன பண்றாருன்னா, தனக்கு அப்புறம் தன் தாயினிடத்தில் பிறந்த தன் சகோதரன் ஆகிய பென்யமீனுடைய பையில வெள்ளி பாத்திரத்தை அவரே ஆளை ஏற்படுத்தி உள்ள வைக்கிறார். இப்ப வெள்ளி பாத்திரம் இப்ப பென்யமீனுடைய பைக்குள்ள வந்துடுச்சு. அவர்கள் சாப்பிட்டு முடிந்து அனைவரையும் அனுப்பி விடுறார். கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயோ யோசேப்பு தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அவர்களை பிடித்து அவர்கள் திருடர்கள் என்று பட்டம் போடு என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுறாங்க. கடைசியா அப்படி சொன்ன போதுதான் எல்லோரும் சொல்றாங்க, நாங்க அப்படி வாழ்ந்ததே கிடையாது, நாங்க கைகளில் சுத்தம் உள்ளவர்கள், இருதயத்தில் மாசு இல்லாதவர், ஒரு நல்ல ஒரு தேவனை சந்தித்த தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாங்க இந்த மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்றாங்க. சார், நீங்க இன்றைக்கு யோக்கியர்கள். ஒரு நாள் வந்தது பாருங்க, அந்த தோத்தானில 20 வெள்ளிக்காசுக்கு சொந்த சகோதரனை வித்தீர்கள் பாருங்க, அது இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த சகோதரன் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியல. கடைசியா எல்லாருடைய பையையும் திறந்து பார்த்தா இந்த பென்யமீனுடைய பையில் வெள்ளி பாத்திரம் இருக்குது. 44ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம், உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவான், நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகள் ஆவோம் என்றார்கள். அதாவது ஒரு காரியத்தை அறிவதற்கு முன்பாக அல்லது ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பாக மறு உத்தரவு சொல்லிவிடாதே என்று வேதம் சொல்லுது. இவர் எல்லாத்தையும் நம்பிட்டார். இவங்க அப்பா மாதிரி தான் இவரும். அன்றைக்கு அவங்க மாமா எப்படி லாபான் யாக்கோபை தேடி வந்து என்னுடைய தெய்வங்களை திருடி கொண்டு போனீர்கள் என்று கேட்டபோது அந்த நேரத்தில் இஸ்ரேலாய் இருக்கக்கூடிய யாக்கோபு சொல்றாரு, அது யாரிடத்தில் கண்டுபிடிக்கப்படுதோ அவர்கள் கொலை பண்ண கடவார்கள் அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் இங்க யூதாவும்
பென்யமீனுடைய பையுக்குள்ள வெள்ளி பாத்திரம் இருக்கிறதை அறியாமலேயே ஒரு பொறுப்பாளி ஆயிட்டார். நாங்களாம் எல்லாருமே உத்தமர்கள் அப்படின்ட்டார். கடைசியா திறந்து பார்த்தா பென்யமீனுடைய பைக்குள்ள வெள்ளி பாத்திரம் இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம் வந்த உடனேயே இப்ப சகல இஸ்ரவேலரும் இந்த 10 பேரும் மறுபடியும் போறாங்க. போய் யோசேப்பின் இடத்துல கதறாங்க. யோசேப்பு சொல்றாரு, நாங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டோம் பிரதர், யாருடைய பையில வெள்ளி பாத்திரம் இருந்ததோ அவர்களை விட்டுட்டு போயிருங்க, நீங்க 10 பேர் புறப்பட்டு போங்கன்ட்டார். ஆனா அந்த நேரத்துலதான் இப்ப யூதா பொறுப்பெடுத்து கேட்கிறாரு, நாங்க இப்பேற்பட்ட குடும்பத்துல பிறக்கல, நாங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தருடைய பிள்ளைகள். ஏதோ ஒரு சூழ்நிலை எங்க வாழ்க்கையில சொந்த சகோதரனை அநியாயமா வித்து போகக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆனா இன்றைக்கு எங்க வாழ்க்கையில வந்த பஞ்சம், எங்கள் வாழ்க்கையில வந்த வறுமை போராட்டம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா எங்களை மாட்டிருச்சு. அதனால ஆண்டவனே, நீ ஒரு காரியத்தை செய்யும். என்னுடைய தகப்பனார் இந்த பென்யமீன் மேல உயிரையே வச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த பென்யமீன் பிறந்த உடனேயே தாயார் இறந்துட்டாங்க. தாயே இல்லாம இந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு இந்த பிள்ளைக்கு எங்க அப்பாவின் இடத்துல மாத்திரம்தான் இருந்துச்சு. இந்த பிள்ளைய உயிரை போல வளர்த்தி வந்தாரு. இந்த பிள்ளை இல்லாம ஒருவேளை நாங்க போவோம் என்றால் கட்டாயம் எங்க அப்பா இறந்து போயிடுவாரு. நாங்க என்ன தானியம் வைத்திருந்தோம், எங்க தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னா இந்த தானியத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? நல்ல ஒரு காரியம் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த பென்யமீன் இந்த சகோதரர்களோடு கூட அனுப்பிடுங்க, யூதாவாகிய என்னை இந்த பென்யமீனின் ஸ்தானத்திற்கு சிறைப்படுத்தி விடுங்கள்ங்கிறார். இந்த பென்யமீனுடைய வாழ்க்கையில வந்த காரியங்கள் பாருங்களேன், எத்தனையோ அதாவது கொலை பாதகங்கள் தான் இவர் நடந்தது. இவர் ஒரு கொலையும் பண்ணவே கிடையாது. ஆனா அவங்க அம்மா பிறந்த உடனேயே அவனுக்கு பெனோனின்னு பேர் வச்சாங்க பாருங்க, துன்பத்தின் மகன். இவன் பிறந்ததுனால அவங்க அம்மா சாகல. இவங்க அம்மா வெள்ளி தெய்வங்களை எடுத்துக்கொண்டு வந்தது, இவங்க தகப்பனார் ஒரு சாபத்தை கூறினார். எவனிடத்தில் கண்டுபிடிக்கப்படுமோ அவன் கொலை செய்யப்பட கடவான ஒரு சாப வார்த்தையை கூறினாரு. அந்த வார்த்தை தான் இந்த அம்மா வாழ்க்கையில நிறைவேறுச்சு. ஆனா பிறந்த பிள்ளைக்கு பெனோனின்னு பேர் வச்சிட்டார். இப்ப அந்த இடத்துலதான் இந்த யாக்கோபு பெனோனி அல்ல, இவன் தேவனுடைய பிரபுன்னு பென்யமீன்னு வச்சார். ஆனா இப்பொழுது செய்யாத ஒரு குற்றத்துல அண்ணனே தூக்கி வெள்ளி பாத்திரத்தை வச்சு அக்யூஸ்டா மாத்திட்டார். நம்பர் 1 அக்யூஸ்ட் யாருன்னா இந்த பென்யமீன் தான். இப்ப யூதா கேட்கிறார், நான் வேணா பென்யமீனின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன், இந்த பென்யமீனை எங்க அப்பாவின் இடத்துல அனுப்பிவிடுங்கள் என்ற போது சகோதரன் பாருங்க, இந்த யோசேப்பு தன்னை அடக்கி கொள்ள முடியாமல் எல்லோருக்கு முன்பாக கதறி அழுதானாமா. என்ன அப்படின்னா, இந்த யூதா மாற்றால் தாய் பிள்ளை. இந்த யூதா லேயாளுக்கு பிறந்த பிள்ளை. ஆனா என்னென்னமோ மோசமான கேரக்டர்ல இருந்த அந்த மனுஷன் இன்னைக்கு தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய மனுஷனா மாறி, அவன் திருடாமலேயே அவன் மேல நான் குற்றவாளி என்று பேர் போட்டேன். ஆனா அவன் திருடனாவே இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த திருட்டு பட்டத்தை யூதாவாகிய எம் மேல கொடுத்துருங்கன்னு இந்த இருதயம் வந்துருச்சு என்று சொல்லி சொந்த சகோதரன் இன்னும் நான் மறைவா இருக்கணுமா என்று எல்லோருக்கும் முன்பாக தன்னை வெளிப்படுத்தினாராம். கதறி அழுதுட்டு சொல்றாரு, நான் தான் உங்கள் சகோதரன் அப்படின்னார். அதாங்க வேதம் சொல்லுது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நம்ம சகோதரனாகிய இயேசு இடுக்கணை கொடுத்து உதவி செய்வாரு, இடுக்கணிலிருந்து விடுதலையாக்கியும் உதவி செய்வார். யூதாவை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் இயேசு. யோசேப்பை காட்டிலும் கோடா கோடி மடங்கு நல்லவர் இயேசு. அப்ப திரும்ப தேவனால பிறந்து இருப்போம் என்றால், ஒருவேளை பென்யமீனை போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிறப்பு நிமித்தமாக ஏதோ சம்பவங்கள் நடந்து நம்ம மேல பொய்யான பழிகள் பிறப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கலாம்.
அந்த இடத்திலையும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அத்தோடு கூட செய்யாத ஒரு குற்றத்தின் நிமித்தமாய் இந்த யோசேப்பின் வீட்டில் இருக்கிற வெள்ளி பாத்திரத்தை வைத்து குற்றவாளி என்கின்ற ஒரு பெயரை கொடுத்திருந்தாலுமே இந்த சொந்த சகோதரனை தன்னண்டையில இழுப்பதற்காக இன்னொரு சகோதரன் இந்த இடுக்கணை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். இதற்கு பின்பு வேதம் சொல்லுதுங்கிற இந்த பென்யமீனுக்கு 5 மடங்கு பங்கு கொடுத்து அனுப்பினார். எல்லோருக்கும் ஒரு மடங்கு தான் பங்கு கொடுத்தார். ஒருவேளை இந்த நாட்களில இயேசுவின் நிமித்தமாய் ஏதோ ஒரு துன்பப்பட்டாலுமே ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலுமே சகோதரன் ரொம்ப நாள் மறைந்திருக்க மாட்டாரு. இந்த வசனத்தின்படி வாழுகிறவர்களே எனக்கு சகோதரரும் தாயும் சகோதரியுமாய் இருப்பார்கள் என்றால் கட்டாயம் வெளிப்படுவார். அவர் வெளிப்படுகிற போது நம்மளுடைய அவமானத்திற்கு 5 மடங்கு. ஒரு இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலான 2 பலன் வருங்கிறாரு. ஆனா நம்முடைய சகோதரன் ஆகிய இயேசு 5 மடங்கு பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் இயேசு சொல்றாரு, இனிமேல் நான் உங்களை வேலையாள் என்று சொல்றதில்லை, கூலியாள் என்று சொல்றதில்லை, சகோதரன் என்று சொல்லுகிறேன். அப்ப சகோதரனாகிய இயேசு இடுக்கணில் உதவி செய்கிறார். இடுக்கணை கொடுத்து எதுக்கு உதவி செய்யறார்னா அவரை மாதிரி நம்மளை மாறுவதற்கு. இடுக்கத்திலிருந்து விடுதலையாக்குறது எதற்காகனா நம்ம இடுக்கத்தில் மடிந்து போகிறதற்காக அல்ல, நாம் அவரை போல வாழ்வதற்காக. இருக்கிற இடத்துல இயேசுவே நீர் என்னுடைய சொந்த அண்ணனாக இந்த நாட்களில் இருக்கிறேன், பூமிக்குரிய வாழ்க்கையிலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ எனக்கு உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சொந்த சகோதரனாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதற் பேரானவராய் எங்களுக்காய் மரித்த இயேசுவின் நிமித்தமாய் இந்த நாட்களில் நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, பரலோகத்திலே இருக்கிற தேவனை பிதா என்று அழைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம்.